Hi friends, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட 8th கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு கீ கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்டடா கேட்டிருந்தீங்க கீ கேக் செஞ்சு காமிங்க அப்படின்னு. பேக்கரி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கீ கேக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்திரத்தில் பேக் பண்ணுறேன். இந்த பாத்திரத்தை கரெக்டாக ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் பேக்கிங் சோடா வந்து நான் சேர்க்கலை. இப்போ இது மூணையும் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் பேக்கிங் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்தது நம்ம கேக்குக்கு வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். நீங்கள் நெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்ச நெய்யெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பவுடர் பண்ண சுகர் வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் இருக்கணும். இப்போ பவுலோட சைட்ஸில் இருக்கிறது எல்லாமே நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நெய்யும் நம்ம சேர்த்த பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் வந்து பீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இடையில வந்து நான் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வந்து பீட்டரில் லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலாவில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப்பு லைட்டாக சூடாக இருக்க பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் ஓகே தான். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் பீட்டரில் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது மைதா மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா மிக்ஸ் ஆகிடும்.
கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இங்கே 8 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இறக்கி வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கு வச்சு கேக் பேட்டரில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். அந்த பாத்திரம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இறக்கி வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் இங்கே ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து பீஸ் போட்டுடலாம். கேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற அதே கேக் மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சாஃப்டான ரொம்பவே ஸ்பாஞ்சியான வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிற கீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.